ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகம புஸ்தகத்தில் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டவருக்கு விரோதமான குற்றம் ஒருவன் செய்தால், கொடுக்கல் வாங்கல்ல சபையினுடைய காரியத்தில் இல்லை ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அல்லது ஆள் மாறாட்டம் பண்ணி குற்றம் செய்தால் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் அது. அந்த நாட்களில் இந்த குற்ற பாவத்தை மன்னிக்க முடியாத 1 வயது ஆன ஆடு, அதாவது எந்த பழுதும் இருக்கக்கூடாது, பழுதில்லாத ஒரு ஆட்டு கடாவை கொண்டு வந்து ஆசாரியன் ஊழியக்காரருடைய கையில் கொடுத்து அதை என்ன பண்ணுவோம், அவங்க மேலே அது மேலே தன்னுடைய கையை வைத்து ஜெபித்துக் கொள்ளுகிற ஒரு முறைமையாக அது இருந்தது. ஆட்டுக்கடாவை பலி செலுத்துகிற ஒரு முறைமையாக இருந்தது. அப்படி தான் அன்றைய நாட்களில் மனிதன் பாவம் செஞ்சுட்டா அப்போது ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆசாரியன்ட்ட கொண்டு வந்து அப்படி கொடுத்து அந்த சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, இப்படி பலிகளை செலுத்தி தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். இது இந்து கோயில்களில் கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க. இது முன்னமே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே தான் அவர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க, தெரியல. வேதத்தில் சொல்லப்படுது. அப்பொழுது அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும். இந்த நாட்களில் அந்த ஆடு யாருன்னா நம்ம தான். நான் ஒரு ஆண்டவருக்கு விரோதமாகவோ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சிட்டேன்னா, ஆடாக இருக்கிற நான் என்ன பண்ணணும்னா பரிசுத்தமாக இருக்கணும், குற்றமற்றவனாக இருக்கணும். எப்படி அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 1600 வருடங்களுக்கு முன்பு லேவியராகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இன்றைக்கு நான் ஒரு ஆடாக இருக்கிறேன்னா, ஆலயத்தில் நான் ஒரு குற்றம் செஞ்சிட்டேன்னா, ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னா, நான் பழுதில்லாமல் இருக்கணும். ஆடாகிய மனிதனாகிய நான் பழுதில்லாமல் இருக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். என்னை முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என்னை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், என்னுடைய குற்றக்குறை பாவமிருதங்களை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்கன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணித்தோம்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மளை மன்னிக்கிறார். ஆமென்.